Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics, Unit 6. Ray optics உள்ள important numerical problems உண்மையான சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 6.6 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லைட்டு ஏரில் இருந்து கிளாஸ் லேபில் ட்ராவல் பண்ணுது. இந்த கிளாஸ் லேப்னுடைய திக்னஸ் கொடுத்துருக்காங்க 50 cm. கிளாஸ்னுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. இதை கொடுத்துட்டு இதுக்கு கீழே 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கிளாஸ் லேபில் லைட்னுடைய ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டினில் கிளாஸ் லேபில் லைட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. மூணாவது கொஸ்டினில் கிளாஸ் லேப்னுடைய ஆப்டிக்கல் பாத் எவ்வளவு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். given thickness of the glass slab கொடுத்துருக்காங்க d is equal to 50 cm. அடுத்து refractive index of the glass கொடுத்துருக்காங்க. refractive index of the glass நுடைய சிம்பிளை n அப்படின்னு எடுத்துக்கும். n is equal to 1.5. என்னென்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, we have to calculate the speed of light in glass slab. Next, time taken for the light ray to travel in the glass slab. Next, we have to calculate the optical path in the glass slab. இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார்முலா டு பி யூஸ்ட். we are going to use 3 formulas. அது என்னென்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் refractive index is given by c by v. இங்கே cங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர், vங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். இங்கே மீடியம்ங்கிறது கிளாஸ். நம்பர் 2, டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. நம்பர் 3, ஆப்டிக்கல் பாத் கேன் பி calculated by using the relation d dash is equal to refractive index into thickness of the glass slab. ஸோ இந்த 3 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் திஸ் ஃபார்முலா we can write n is equal to c by v or v is equal to c by n. cங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் இஸ் 3 into 10 to the power 8 meter per second divided by n is the refractive index of the glass. It is given as 1.5. So 3 divided by 1.5 is 2. 2 into 10 to the power 8. So this is a speed of light in glass. Unit of speed is meter per second. So this is the answer for the first question. அடுத்து என்ன கால்குலேட் பண்ணணும்? we have to calculate the time taken. So to calculate the time taken, we are going to use the second formula. T is equal to d by v. So T is equal to d by v. இங்கே dங்கிறது thickness of the glass slab. thickness of the glass slab is 50 cm. இதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 50 into 10 to the power minus 2. vங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ். இதை ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். 2 into 10 to the power 8. ஸோ இதை கால்குலேட் பண்ணோம்னா 50 by 2 is 25. இந்த 10 to the power 8 நியூமரேட்டருக்கு வரும்போது 10 to the power minus 8 ஆகும். ஸோ minus 2 minus 8 is minus 10. 10 to the power minus 10. Unit of time is second. So T is equal to 25 into 10 to the power minus 10 second. This is the answer for the second question. அடுத்து next என்ன கால்குலேட் பண்ணணும்? we have to calculate the optical path. From the third formula, we can write d dash is equal to n into d. இங்கே nங்கிறது refractive index, dங்கிறது thickness of the glass slab. So this is equal to refractive index is 1.5. thickness of the glass slab is 50 into 10 to the power minus 2 meter. இதை multiply பண்ணோம்னா we will get 75 into 10 to the power minus 2 அப்படின்னு வரும்.
d dash is equal to 75 into 10 to the power minus 2, unit is meter. So optical path is equal to d dash is equal to 75 into 10 to the power minus 2 meter. So this is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோல next important problem எப்படி solve பண்றது அப்படினு பார்க்கலாம். Thank you for watching this video.